பிரைஸ் அல்லாடுங்க. எங்களுடைய நோக்கம் ஒரு வருடத்தில் வேதாகமம் வாசித்து முடிக்கும் திட்டம். 2 தினங்களால் எங்களுக்கு இந்த வேத வாசிப்பு பகுதி போட முடியாத காரணத்தினால் போட முடியவில்லை. அதற்காக வருந்துகிறோம். வேத வாசிப்பு பகுதி ஆதியாகமம் 47 முதல் ஆதியாகமம் 50 வரைக்கும். 47வது அதிகாரத்தில் பார்வோன் கைவசமாய் எல்லா நிலங்களும் வருவதும் அதன் நிமித்தமாய் யோசேப்பு அந்த ஜனங்களை நடத்திய விதமும் அவர்கள் சகோதரர்களை அதில் ஆசீர்வதிக்கப்பட்ட விதமும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இங்கு தான் 5இல் 1 பங்கு அந்த மன்னராட்சிக்கு போகப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்படும். அது இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படும் என்பதும் அதில் எழுதப்பட்டிருக்கும். 48வது அதிகாரத்தில் யோசேப்புக்கு 2 மகன்களையும் யாக்கோப்பிடம் ஆசீர்வதிக்க கூட்டு கொண்டு போகும்போது யாக்கோப்பு மாறி அவர்களை ஆசீர்வதித்ததும் இதில் கூறப்பட்டிருக்கும். 49வது அதிகாரத்தில் தனது சகோதரர்களையும் ஆசீர்வதித்ததும் யோசேப்பையும் ஆசீர்வதித்ததும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பின்பு அவர் மரித்து போவதன் நிமித்தமாய் தன்னுடைய பிதாக்களில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் வாங்கிய உடன்படிக்கையும் அதில் இருக்கும். 50வது அதிகாரத்தில் யாக்கோப்புக்காக 40 நாட்கள் துக்கம் கொண்டாடுவதும் சகோதரர்கள் யாக்கோப்பு மரித்த பின்பு யோசேப்பு தங்களை ஏதாவது செய்து கொள்வார் என்று பயப்படுவதும் அதன் பின்பு அவர் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி சகோதரர்களை அந்த இடத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். யோசேப்பும் 110 வருடத்தில் மறிக்கப்படுவார். இதுவும் இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இன்னும் பலுக பெறுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட்.